அதிசயமா உலகத்திலே அதிசயமா கொலைப்பட்டியல் வெளியிடுற அளவுக்கு மோசமான மட்டமான ஆட்சி இந்த ஸ்டாலின் அரசால தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அப்பட்டமா தோல் உரிச்சி காட்டியிருக்கு. ஜூனியர் விகடனருக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கும் இப்படி ஒரு பத்திரிகை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, ரிலாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, நமக்கு கை கொடுக்கறதுக்கோ இல்லை நம்மளுடைய பொறுமல்களை நம்முடைய புலம்பல்களை தீர்க்கிறதுக்கு ஒரு பத்திரிகை இருக்கு அப்படிங்கிற ஒரு நினைப்பை கொடுக்குது. என்னன்னா பாத்தீங்கன்னா, இந்த திமுக ஆட்சி ஒரு காலத்திலயுமே நல்ல ஆட்சி கொடுக்காதுங்க. அதுங்க அதோட ஜீன்லயே அப்படி கிடையாது. அவங்க ஜீன்லயே எழுதுனது உருட்டல் சுருட்டல் புரட்டல் தான். அந்த ஜீனை எப்படி நீங்க மாற்ற முடியும்? அண்ணாதுரை அவர்களுடைய ஆட்சி காலத்துல முதலில் ஊழல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தினதே அமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் தான். அதுக்கப்புறம் அந்த ஊழல் அமைச்சரே முதலமைச்சரா, மக்களுக்கு பாருங்களேன், திருடர்களை தான் பிடிக்குது. ஊழல் அமைச்சரையே முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து அதிமுக வருது. அதிமுக அது பங்குக்கு ஊழல் பண்ணுது. ரெண்டு பேருக்கும் போட்டா போட்டி, நல்லாட்சி கொடுக்கறதுல இல்ல, ரெண்டு பேருக்கும் போட்டா போட்டி. எவ்வளவு யார் அதிகம் சுருட்டுறது. அதாவது கிண்டலா கூட சொல்லுவாங்க, ஜெயலலிதா அம்மையார் எப்பவோ ஒரு கூட்டத்துல ஒருத்தர் கிண்டலா சொன்னது, நான் சொல்லலப்பா, எப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் குப்பை லாரியை கூட விடாம அதுல ஏதாவது கிடைக்காதான்னு தேடுவாங்களாம். தேடிட்டு அதுல இருந்து புறக்கேத்துட்டு குப்பை லாரியை அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இன்னொருத்தர் கிண்டலா சொன்னாரு, நீங்க அவர் ஜெயலலிதா அம்மையார் அப்படி சொல்றீங்க, கருணாநிதி அவர் எப்படி தெரியுமா, இந்த அம்மா பார்த்து புறக்கிட்டு அனுப்புன லாரிய வழி மறிச்சு அதுல ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்ப்பாரு. அப்படிப்பட்ட ஆட்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இவர்களுக்கு போட்டியே எதுலன்னா, யார் அதிகம் சுருட்டுறது, யார் அதிகம் ஊழல் பண்றது. எவ்வளவு ஊழல் பண்ணாலும் கடைசி நிமிஷத்துல, அதாவது தேர்தல் நேரத்துல மக்களை எப்படி மூளைச்சலவை செய்து 5ம் 10ம் கொடுத்து ஏமாத்துறது. எனக்கு இந்த தலைவர்கள் எல்லாத்தையும் விட, இந்த கட்சிகளை விட மக்கள் மேலதான் அவ்வளவு என்ன சொல்றது, இவ்வளவு மட்டமா இருப்பீங்களா, இவ்வளவு ஒரு 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்காக இப்படி இருப்பீங்களா. உங்களுக்கு நல்ல பள்ளிக்கூடம், அதாவது தரமான அரசு பள்ளிக்கூடம், அங்க